ஸ்கொயர் என்பது 19, 17, 21, 11, 85 என குறிக்கப்பட்டால் ரெக்டாங்கிள் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? ஓகே, பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்கொயர். ஸோ இங்க என்ன பண்ணியாங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கான நம்பர்ஸ் போட்டாங்க, அவ்வளவுதான். எழுத்துக்கான நம்பர்ஸ் என்னதுப்பா? இப்ப ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுத்து இருக்கு. ஸோ ஏனா 1, பினா 2, சினா 3, அந்த மாதிரி இசட்னா 26. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம ஒவ்வொரு எழுத்து நம்பர் போட்டாலே போதும். ஸோ அந்த நம்பர் கிடைக்க போகுது. இப்ப எஸ் அப்படின்னு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, எஸ்னா 19, கியூனா 17, அடுத்து யூ அப்படின்னா 21, ஏனா 1, ஆர்னா 18, ஈனா எவ்வளவு வரும்? 5. ஸோ வருதுங்களா? 19, 17, 21, 11, 85 வருது. ஸோ அப்ப என்ன கான்செப்ட்? எழுத்துக்கான நம்பரை போட்டாலே போதும், ஆன்சர் முடிஞ்சு. இப்ப ரெக்டாங்கிள். ஓகே, இப்ப ஆர்னா 18, ஈனா 5, சீனா 3, டீனா 20, ஏனா 1, என்னனா 14, ஜீனா 7, எல்லுனா 12, ஈனா 5. ஓகே, பாருங்க, 18, 5, 3, 20 எங்க இருக்கு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். 18, 5, 3, 20 இங்கே அதே தான் இருக்கு. இப்போ அடுத்து பாருங்க, அடுத்து என்னது? 114 வரும். 1, 14, 114 எங்க இருக்கு? 114 இங்க மட்டும்தான் இருக்கு, இங்க இல்ல. ஓகேங்களா? வேற அடுத்து 7, 12, 5 எங்க? ஸோ ஆப்ஷன் கரெக்ட், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 18ல ஸ்டார்ட் ஆகணும், 18 2 ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே கண்டினியூஸா பார்த்துட்டே வரும். இங்க என்ன ஆயிடுச்சு? இங்க மட்டும் மாறிச்சு, இங்க மாறவே இல்லை. அப்ப எனக்கு இதுதான் சரியானது, அவ்வளவுதான். ஸோ அப்ப என்ன பண்ணாங்க? எழுத்துக்கள் நம்பர்ஸை போட்டாலே போதும், ஆன்சர் வந்துருக்கும். ஸோ இதுக்கே நான் முன்னாடியே சொல்லிட்டே இருப்போம், ஒவ்வொரு முறையும் சொல்றதுன்னா எழுத்துக்கான நம்பர் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து ஃபார்வர்ட்ல கேட்டா சரி, ரிவர்ஸ் கேட்டா சரி. ஓகே, ஏனா 1, இசட்னா 26 அப்படியும் வச்சுக்கணும். அதே மாதிரி இசட்னா 1, ஏனா 26 அதையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் எது யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஏனா 1, இசட்னா 26. ஓகே, நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருப்போம், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க, மனப்பாடமோட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எழுத்துக்கள் கொஸ்டின்ஸ் வரும்போது அந்த எழுத்துக்கள் நம்பர்ஸை போடும்போது நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, உட்காந்து ஏபிஎஸ் எழுதிட்டாக்க அதுக்கு ஒரு வந்து எண்ணிட்டு உட்காந்தா டைம் வேஸ்ட் ஆயிட்டு நமக்கு. ஓகேவா? அப்ப படிச்சோம் ஈஸியா முடிஞ்சுல.